இயேசு செய்தது என்ன? இயேசு செய்தது இந்த படைப்பு அனைத்தையுமே புதுப்பித்து பாவத்திலிருந்து மீட்டு தந்தைக்கு நேர்ந்தளித்தார். இயேசு வரவில்லை என்றால் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. இயேசு வரவில்லை என்றால் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. யோசிச்சு பாருங்க. why do you come to Jesus? forgiveness of sin. அதுதான் முதன்மை. பாவத்தின் மன்னிப்பு உங்களுக்கு எங்கே போனாலும் கிடைக்காது. எந்த தண்ணீரிலும் கிடைக்காது, எந்த நதியிலும் கிடைக்காது, எங்கே மூழ்கினாலும் கிடைக்காது. இயேசுவின் இரத்தத்தால் மட்டும்தான் கிடைக்கும். தந்தைக்கு அனைத்தையுமே நேர்ந்தளித்தார். உன்னையும் என்னையும் தான் அவர் சேர்த்து நேர்ந்தளித்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலனா யோசிப்போம். நேர்ந்தளிக்கப்பட்டவர்கள் நாம், அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நாம். இன்னைக்கு கிறிஸ்தவனா திருமுழுக்கு பெற்ற நான் என்ன செய்யணும்? இந்த கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த உலகை மீட்க தான் இந்த திருமுழுக்கு. இந்த உலகத்தை கடவுளுக்கு கொடுக்க தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. எனது சுயநல வாழ்க்கைக்காக அல்லவே அல்ல. நான் எனது குடும்பம் என்பதை மாற்றி வைத்து பொது நலத்தையும் பொது வாழ்க்கையும் திருச்சபையும் சமூகத்தையும் குறித்தும் சிந்திப்போம். அதை சிந்தித்தவர் இயேசு. அப்படி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறார்.